வெல்கம் டு அக்வாட்டிக் ஏஞ்சல். ஜீப்ரா 10 ரூபா, மாலி 10 ரூபா இருக்கு. 10 ரூபால இருந்து மெயின் 10 ரூபால இருந்து இருக்கு ப்ரோ. மாலியும் 10 ரூபா தான். ஆமா, நான் சின்னதுல இருந்து 10 ரூபாயிலே இருக்கு. ஆமா ப்ரோ. நான் வெறும் செம்மண் போட்டு ஓகே மேல ஆத்து மண்ணை போட்டு தான் பிளான்ட் வளர்த்திருக்கேன். நம்ம கடைக்கு வந்தா எல்லாமே இருக்கணும் கஸ்டமருக்கு. மெரைன் ஒரு கடைக்கு மெரைன் கடைக்கு நான் போனாதான் மெரைன் செட்டப் பண்ண முடியும்னு இருக்கு. பிளான்டெட்டுக்கு போனா நான் பிளான்டெட் கடைக்கு தான் போகணும்னு இருக்கு. டெரரியம் ஒரு கடை இருக்கு. நம்ம கடை அப்படி கிடையாது, எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஃபிஷ் டோரி டேங்க் டோரி. ஆமா, டாப் வந்துரும், டோர்ஸ் வந்துரும். டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, டோர் வந்துரும். இதே ஃபிஷ் பாருங்க, இவன் வந்து பிடிச்சிக்கிட்டான். ஓ, ஃபிஷ் ஈட் பண்ணுமா அது? ஆமா ஆமா. இத்தனைக்கு நிறைய பேர் நியான் டெட்ரால மேல் ஃபீமேல் பண்ணுவாங்க. அந்த செடின்றது அப்ப வளர்ந்துகிட்டே இருக்கு, அந்த ட்ரிமிங் தேவைப்படல. இந்த டேங்க் நான் அந்த மாதிரி பண்ணல சார். எனக்குலாம் ஒரு ஆசை ப்ரோ, இந்த மாதிரி டெரேரியம் செட் பண்ணி கீழே தண்ணி இருக்கணும், அதுல மீன் இருக்கணும், பேர்ட்ஸ் விடணும். எங்க இருக்கோம் அப்படின்னா அக்வாட்டிக் ஏஞ்சல்ஸ்ல தான் இருக்கேன். பின்னாடி வந்து என் மேல மழை சாரல் விழுது. ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சிருக்காங்க, டெரேரியம் இருக்கு, ஸோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இருக்கு. சென்னையில தான் இருக்கு, நொழும்பூர்ல இருக்கு. ஏற்கனவே இங்க நிறைய முறை வந்து கவர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கேப்பிங் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. டேங்க்ஸ் டெரேரியமும் பண்ணியிருக்காங்க. ஸ்கேப்பிங் எப்படி பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். இன்னும் நிறைய டவுட்ஸ் எனக்கு இருக்கு, பர்சனலான டவுட்ஸ், அதெல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். அதே மாதிரி மெரைனுக்கு நிறைய டேங்க் வச்சிருக்காங்க. ஸோ மெரைன்ஸ்ல எனக்கு ஐடியாவே இல்லை. அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸுமே வந்து நம்ம கூட வந்து இன்னைக்கு மகேஷ் இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி வந்து ஃபிஷ்ஷஸ், ஆக்சசரிஸ், டேங்க்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றா இந்த வீடியோல எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம கூட வந்து அக்வாட்டிக் ஏஞ்சல்ஸ்ல இருந்து மகேஷ் இருக்காரு சார். ஸோ அக்வாட்டிக் ஏஞ்சல்ஸோட ஹெட் இவர் தான். லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஸ்கேப்பிங்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி தனியாவே ஒரு வீடியோல கைட் பண்ணி நமக்கு எல்லாமே சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு டைமே வந்து கடையில எதனா அப்கிரேட் பண்ணாதான் வந்து கூப்பிட்டு காட்டுவீங்க. இந்த டைம் என்னென்ன வந்து இந்த டைம் வந்து டெரரியம் நாங்க மெயினா பண்றோம். நம்ம அக்வாஸ்கேப்பிங் மெரைன் பண்ணோம், நல்ல ரீச் இருக்கு, நல்ல கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் இப்ப இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் என்னன்னா, லைக் பெருசா நான் மெயின்டைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ரொம்ப பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து லோ மெயின்டெனன்ஸ் அந்த வார்த்தையை பொருள் கிடைக்கிறாங்க. கரெக்ட் சார். மெரைன்ல வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ்ன்றாங்க, அது அக்வாட்டிக் ஏஞ்சல்ஸ்ல கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ்ன்றது ஒன்னு இருக்கு நான் சொன்னா அது நல்லா இருக்காது. இந்த சம்பிளா வச்சுட்டா தண்ணியே மாத்த தேவையில்ல, டாப் அப் பண்ணா போதுன்றாங்க. இல்ல சார், அது வந்து மெரைனுக்கு சூட் ஆகாது. ஏன்னா மெரைனை பொறுத்த வரைக்கும் நம்ம செக்கிங்காவது பண்ணணும். நீங்க ஒரு பேராமீட்டர் செக் பண்ணல, அமோனியா சைக்கிள், நைட்ரேட் சைக்கிள் செக்கே பண்ணல, நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னா தான் ஜீரோ மெயின்டெனன்ஸ். செக்கிங் எல்லாம் பண்றோம்னா அது ஜீரோ மெயின்டெனன்ஸ்ல வராது. ஸோ அதனால அது ஜீரோ மெயின்டெனன்ஸ் சொல்ல. ஸோ இத மாதிரி நான் ஜெயினா சொல்லி பண்றதாலே எனக்கு மெரைன் டேங்க் பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம், இவ்வளவு ஆர்டர் இருக்கு. அந்த 7777 அப்புறம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் மெரைன் டேங்க். ஓகே, அப்புறமா 2 feet மெரைன் டேங்க், இது எல்லாமே நம்மளது நல்லாவே போகுது. கஸ்டமர் கிட்ட இது வரைக்குமே எந்த ஒரு நெகட்டிவ் இதுவுமே கிடையாது எங்க கிட்ட. ஏன்னா நாங்க ஸ்டாண்டர்டா மெரைன் டேங்க் பண்றது ஃபிஷ்ஷை நிக்க வச்சு அதை ரன் பண்ண வச்சுட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து ஹாப்பியான ஃபீட்பேக்கோட தான் நாங்க வரோம். ஸோ இந்த ஃபீல்ட்ல வந்து டெரரியம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்தது தான். ஸோ இந்த டேங்க் நாங்க பண்ணோம். இந்த டெரரியம் இருக்கு. ஆமாங்க சார். இது இண்டோர்லயே ஓகேங்களா சார்? இது இண்டோர்ல சூப்பரா வரும். இது வந்து க்ளோஸ்ட் டைப் டெரரியம் கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெயின் ஸ்ப்ரிங்க்லிங்ஸ் வருது பாத்தீங்களா? ஆமா ஆமா. இப்போ நீங்க பார்க்கும்போதே ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். டெம்பரேச்சர் ஒரு 26-28 நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அது பாட்டுன்னு வரும் சார். நம்ம எந்த ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் இதையும் சொல்லுவேன், ஜீரோ மெயின்டெனன்ஸ் இதுவும் கிடையாது. லிட்டில் பிட் நம்ம ஹியூமன் இன்டர்ஃபேஸ் தேவை, நம்ம ஏதாவது கொஞ்சம் பார்க்கணும். மற்றபடி கம்பேரிட்டிவ் பிளான்டட் மெரைன், அதுக்கு அடுத்து டெரரியம் அப்படின்னு பார்க்க போனா டெரரியம் வந்து பெஸ்ட் சார். ஓகே, இப்போ லைட்டிங்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? சிம்பிள் லைட் போதும் சார். நம்ம ஸ்கேப்பிங்க்கு ரொம்ப அக்வாஸ்கேப்பிங்க்கு ரொம்ப இன்டென்ஸ் லைட் போடுவோம். ஏன்னா அது ஒரு லேயர், வாட்டர் லேயரை கடந்து உள்ள நம்ம லைட் பிளான்ட்டுக்கு லைட் தேவை. இதுக்கு ஓப்பன் லைட்டே போதும். ஓகே, இப்போ மேல இருக்கு அந்த லைட் இதுக்கானது தானா? இது நான் ஆக்சுவலா இந்த இடத்துக்காக போட்டேன், பட் இந்த லைட்ல நல்லா சர்வைவ் ஆகுது. ஓகே, சாதாரண சீலிங் லைட்லயே நல்லாவே வருது சார். ஓகே, நல்லா இருக்கு. ஆனா இது ரொம்ப சிம்பிள் சார். இது ஆக்சுவலா இப்ப அந்த ஸ்ப்ரே மாதிரி, அதாவது மழை பெஞ்ச மாதிரி வந்ததுல அதெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்ங்களா? ஆட்டோமேட்டிக் சார். இது வந்து பேசிக்கான ஒரு ஸ்ப்ரிங்க்லர் தான். ஆமா, இதுலயே நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம வைஃபைல தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 minutes ஒன்ஸ் ஸ்ப்ரே ஆகும்.
10 அந்த அளவுக்கு இதுக்கு அந்த ஆமா ஸ்ப்ரிங்க்லிங் தேவைப்படுது. இல்ல 10 மினிட்ஸ் ஒன்ஸ். இப்ப நான் பண்ணது கொஞ்சம் லைக் லோக்கலான ஒரு விஷயத்துலதான் பண்ணோம் இத. ஒரு ட்ரையல் அண்ட் எரர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நல்ல ஒரு ப்ராடக்ட் எல்லாம் போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு வாட்டர் மிஸ்ட வந்து நீங்க பேசிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் வந்து ஹியூமிடிட்டிக்காக தான் இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அது இருந்தா போதும், இது நல்லாவே வரும், ட்ரைவ் ஆகும். ஓகே, இது ஒரு பேசிக்கான ஒரு பொலிடேரியம். இது டெரேரியம் சொல்லலாம், பொலிடேரியம் சொல்லலாம். சரி சரி, ஓகே. தண்ணி ஊத்தி மீனை வச்சுட்டீங்கன்னா பொலிடேரியம் ஆயிடும், ஓப்பனா அப்படியே விட்டீங்கன்னா டெரேரியம். ஓகே. டெப்த் ஆனா இது கம்மியா இருக்கிறதுனால நிறைய ஃபிஷஸ் விட முடியாது. இல்ல சார், டைனி ஃபிஷஸ் ஒரு ஓவரால் எக்கோசிஸ்டம் மாதிரி நம்ம இதை கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. எனக்குலாம் ஒரு ஆசை ப்ரோ, இந்த மாதிரி டெரேரியம் செட் பண்ணி கீழே தண்ணி இருக்கணும், அதுல மீன் இருக்கணும், பேர்ட்ஸ் விடணும். சூப்பரா இருக்கு. இப்போ இது நிறைய பண்றாங்க. இந்தியால வருதான்ட்டு எனக்கு இந்தியாலே பண்றாங்க. ஓகே, பட் அது வந்து நல்ல கேஜ் டைப், கீழே கிளாஸ் அக்வாரியம் இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு பண்றாங்க. அது எல்லாமே நம்ம பண்ணலாம் ப்ரோ, ஈஸி தான் அது. ஓகே. இதுவுமே லாஸ்ட் டைம் பார்த்த டேங்க்ல கப்பல் மாதிரி. ஆமா சார். இப்போ இது ஏன் நான் இந்த டேங்க் எடுக்காம அதே ஒரு டிசைன் வச்சிருக்கேன்னா, அக்வாஸ்கேப்பிங் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பிளான்டட் செட் பண்ணீங்கன்னா ஒரு 1 இயர் ட்ரைவ் ஆகாது, இல்ல ஒரு 2 months 3 monthsல போயிடும். இந்த டேங்க் பாக்குறீங்க, பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் நாங்க பண்றது இல்ல, பட் ப்ராப்பரா இருக்கு. இத்தனை மாசம் இந்த டேங்க் வச்சிருக்கீங்களா? இதுல இருக்க பிளான்ட்ஸ் வந்து வளரும். ஆமா, சோ அத ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுவீங்களா? சரி, இந்த டேங்க் பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே ட்ரிம்மே பண்ணல. ஏன்னா பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இங்க ஆல்கே இருக்கு, இதுவே வந்து லீஃப் விழுது, பக்கத்துலயே பாத்தீங்கன்னா புது இலையும் வருது. இதை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, ஆர்டிபிஷியலா நான் ட்ரிம்மும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இல்ல செடின்றது அப்ப வளர்ந்துகிட்டே இருக்கு, அந்த ட்ரிம்மிங் தேவைப்படல. இந்த டேங்க் நான் அந்த மாதிரி பண்ணல சார். பட் இதுல இன்னொரு டேங்க் இங்க வச்சிருந்தோம். இங்க ஒரு 2 அடி டேங்க் வச்சிருந்தோம், அதை எடுத்துட்டு இப்போ டாக் ஸ்டார்ட் மெத்தட்ல பண்றோம். இந்த கான்செப்ட்ல ட்ரிம்மிங் தேவை, ஏன்னா இது வந்து ஹைட்டா வளரும். அனிபியாஸ் லைக் பேசிக்கா நம்ம என்ன பிளான்ட் யூஸ் பண்றதை பொறுத்து. இப்ப நான் காமிச்ச ஹைட்டா வர ஒரே பிளான்ட் வந்து ரொட்டாலா. அந்த மாதிரி பிளான்ட்ஸ் ஹைட்டா வரத வச்சா ட்ரிம் பண்ண வேண்டியது வரும். அண்ட் ஏதாவது டிஃபிஷியன்சி, மினரல் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து எல்லோ டர்ன் ஆகும், லைக் லீவ்ஸ்ல ஹோல்ஸ் வரும், டார்க் ஆகும். அந்த மாதிரி டைம்ல டிஃபிஷியன்சி இருக்கும்போது அதை ட்ரிம் பண்ணணும், அவ்வளவுதான். மத்தபடி ட்ரிம்மிங் வேலை இல்லாம ஒரு பிளான்ட் டேங்க் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்ப பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம். இல்ல சார், நம்ம இஷ்டம் சார். இப்போ என் தாட் அது நல்லா வளர்ந்தாலும் ஓகே, லெட் இட் பீன்ற மாதிரி. எனக்கு வந்து பெரிய கஷ்டமா இருந்தது, நான் பிளான்ட் டேங்க் வச்சிருந்தப்ப வளர்ந்து வந்துருங்க பேக்ரவுண்ட்ல இருக்க பிளான்ட் எல்லாம், அதை ட்ரிம் பண்றதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. நீங்க தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல ஷார்ட்டா வளர மினி பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஓகே ஓகே. ஆனா அது பர்பஸா சால்வ் பண்ணுமான்றது டவுட் தான் சார். ஏன்னா பேக்ரவுண்ட் பிளான்ட்ஸ் நம்ம போடுறதே அது கொஞ்சம் ஹைட்டா வளர்ந்து ஃப்ரண்ட்ல இருக்க வியூ தெரியணும்ன்றதுக்காக தான். ஓகே ஓகே, அது ப்ராப்பரா பண்ணனும்னா அது தேவைப்படணும். ஆமா, நல்லா இருக்கு, கரேபியன் கப்பல் மாதிரி. இந்த டேங்க் பாத்தீங்கன்னா நான் மெயின்டைனே பண்ணல. சோ நான் ஆக்சுவலா இந்த டேங்க் ஏன் மெயின்டைன் பண்ணாம காட்டுறேன்னா, மெயின்டைன் பண்ணலன்னா என்ன நடக்கும்ன்றத கஸ்டமர்கிட்ட ஜென்யூனா காட்டணும்ன்றதுக்காக தான். ஒரு ஆல்கேஸா வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா ஈஸியான ஒரு விஷயம் தான் இது. ப்ராப்பரா ஒரு லைட்டிங்க வந்து கம்மியா நம்ம ஒரு 4 hours 6 hours மெயின்டைன் பண்ணிருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. லைக் வீக்லி ட்வைஸ் இல்ல வீக்லி ஒன்ஸ் ஆவது ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி கிளீன் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. பண்ணலன்னா இதான் நடக்கும். இந்த டேங்க வந்து அழகா ரெஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சார்? ஒரு 10 நிமிஷம் சார், எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணணும். இல்ல தேவையில்லை. இந்த ஆல்கேஸ் எல்லாம் இருக்குங்களா, சின்ன பிரஷ் இருக்கும், பிரஷ் வச்சுட்டு நார்மலா நீங்க யூஸ் பண்ற பிரஷ் கூட வச்சுட்டு ரப் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு நம்ம வாட்டர் ஏத்திட்டோம்னாலும் இந்த ஹேர் ஆல்கே மாதிரி இருக்குல்ல, அது உடனே திரும்ப வரும். இல்ல அது கம்மியாகும், நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். வாட்டர் சேஞ்ச் ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும்போது 100% வந்து 75 கம்மியாகும், 50 ஆகும், அந்த மாதிரி கம்மி ஆயிட்டே வரும். ஒரு ஸ்டேஜ்ல நின்றோம். ஓகே, அப்ப நம்ம மெயின்டைன் பண்றதுதான் இருக்கு, மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இது ஆர்ட்ஸ்கேப் மாதிரியோ? ஆமாங்க சார். இது இப்பதான் வந்து இந்த பிளான்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் மாத்தி வச்சு இதுலயுமே இப்ப. ஆமாங்க சார், நம்ம எதுல வேணா பிளான் பண்ணலாம். ஜஸ்ட் ஆர்ட்ஸ்கேப் பண்ணிருக்கேன். ஓகே, இது பின்னாடி ஃபுல்லா இப்ப நான் பிளான் செட் பண்ண பிறகு ஒரு தீம் மாறிடும். ஆச்சரியப்பட்டேன் நானு.
எதுக்கு? ஏன்னா போன டைமே வந்து நீங்க டேங்க் செட் பண்ணி காட்டுறப்ப ரசிச்சு பிளான்ஸ் ஸ்கேப் பண்ணி காமிச்சிருந்தீங்க. இவர் ஆர்ட் ஸ்கேப் பண்ணிருக்காருன்னு நினைச்சேன். சும்மா கல் அடிக்க வச்சிருக்கீங்க, அப்புறம் பிளான்ஸ் வச்சிருக்கீங்க. பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. பேசிக்கா வந்து நம்ம ஸ்கேப்பிங் பண்றோம்னா பிளான்ட் வாங்கிட்டு ஃபர்டிலைசர் போட்டு பிளான்ட் பண்ணிட்டு தண்ணி ஏத்திடுவாங்க. இதுதான் எல்லாருமே பண்ற ஸ்கேப்பிங். ஆமா, எனக்குலாம் அப்படிதான் பண்ணுவோம். ஆமா, இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா அமோனியா லீச் ஆகும், பிளான்ட் மெல்டிங் வந்து அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா இதுல வந்து டெய்லியே வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. பட் இதை யாரும் பண்ணாம பிளான்ட் நான் வச்சேன் கெட்டு போகுது அழுகி போகுதுன்னு சொல்லுவாங்க. சோ இத பண்ணாம இன்னொரு 2 மெத்தட் இருக்கு, அது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா வந்து லைக் டார்க் ஸ்டார்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெத்தட் என்ன நான் பண்ணிருக்கேன்னா, கீழே லாவா ராக்ஸ் போட்டு ஏடிஏ சூப்பர் 4 அப்புறம் பவர் சாண்ட், அதுக்கு மேல இந்த சாயில் பிளாக் கலர் சாயில் தெரியுதுல, இத போட்டுட்டு இந்த கேனிஸ்டர் போட்டு லைட் இல்லாம நல்ல ஒரு பயோமீடியா பயோம் இல்ல ஏடியோட பயோஜி இதெல்லாம் போட்டு வந்து நாங்க ரன் பண்ண விட்டுட்டோம், லைட் எல்லாம் எதுவுமே எரியாம. இது என்ன பண்ணோம்னா லைக் பாக்டீரியாவை காலனைஸ் பண்ண வச்சுட்டு அம்மோனியாவை ஸ்பைக் பண்ணி அம்மோனியாவை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி ஒரு நல்ல நைட்ரஜன் சைக்கிள் செட் ஆயிடும். ஸ்பைக் பண்ணி அதுக்கப்புறம் ஆமா, நம்ம ஃபர்டிலைசர்ல இருந்து அம்மோனியா ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம நைட்ரஜன் சைக்கிள் ரன் ஆகி அது எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா GHKH செக் பண்ணிட்டு பிளான்ட் பண்றது. இதுல வந்து லைக் 80-90% வந்து உங்களுக்கு பிளான்ட் அடி வாங்காது, மெல்ட் ஆகாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது ஒரு மெத்தடு. இதுக்கு அடுத்துதான் சொன்னது இந்த டார்க் ஸ்டார்ட் மெத்தட். 3 சொல்லிருந்தீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் நார்மலா பண்றது, இது வந்து டார்க் ஸ்டார்ட் மெத்தடு. அடுத்து ட்ரை ஸ்டார்ட் மெத்தடு. சாரி மாத்திட்டேன். ட்ரை ஸ்டார்ட் மெத்தட். ட்ரை ஸ்டார்ட் நார்மல்ங்க, நம்ம தொட்டில செடி வளர்க்குறோம்ல, அதே மாதிரி ஃபெர்டிலைசர் போட்டு பிளான்ட்ஸை வந்து எமர்ஜ் பிளான்ட்ஸா வளர்க்குறோம். நார்மலா பிளான்ட்ஸ் வளரும் தண்ணி இல்லாம வளர வச்சுட்டு ஹியூமிடிட்டி செட் பண்ணி லைக் கவர் போட்டு லாக் பண்றோம். அதுல வர வாட்டர் எவாபரேட் ஆகி அதுல விழுந்து அதுல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிளான்ட்ஸ் நல்லா வளர்ந்த பிறகு உங்களுக்கே தெரியும் பிளான்ட்ஸ் நல்லா வளர்ந்து. எது பெட்டர்ன்றீங்க இந்த மூணுத்துல? சார் ஈஸியா பண்றது இது டார்க் ஸ்டார்ட். ஆமா, டார்க் ஸ்டார்ட் மெத்தட் தான் பெஸ்ட், நல்லாவும் இருக்கும். ட்ரை ஸ்டார்ட் மெத்தடு நீங்க எமர்ஜ்டு பிளான்ட்ஸா பார்த்துட்டு திருப்பி தண்ணி ஊத்திட்டு சப்மர்ஜ் பிளான்ட்ஸா மாறும்போது பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் அதோட அழகு எல்லாமே கொஞ்சம் மாறும், டிஃபரன்ஸ் இருக்கும். இது ப்ராப்பரா நீங்க சப்மர்ஜ் பிளான்ட்ஸாவே வளர்த்து நல்லாவே பாத்துக்கலாம். ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து தண்ணிக்கு வெளியே வேற மாதிரி இருக்கும். ஆமா, தண்ணிக்குள்ள மொத்தமா மாறும். ஆமா, ரொட்டாலாவே நீங்க லைக் எமர்ஜ் பிளான்ட்ஸா பாத்தீங்கன்னா தண்ணிக்கு வெளியே பாத்தீங்கன்னா ரவுண்ட் லீவ்ஸா இருக்கும். ஓகே. அதே நீங்க தண்ணிக்குள்ள வளர்ந்த பிறகு நீடில்ஸ் மாதிரி மெலிசா இருக்கும். அந்த மாதிரி அது தண்ணிக்குள்ள வளரும் போது அப்படிதான் இருக்கும். நீங்க தண்ணிக்கு வெளில பாத்தீங்கன்னா நார்மலா அப்படி இருக்காது. அதான் டிஃபரன்ஸ். ரைட், நல்லா இருந்துச்சு ப்ரோ. இங்க நின்று பேசுறப்ப நல்லா ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தண்ணி நல்லா இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் செட்டப் வைக்கணும்னு தோணுது. இது நம்ம இன்னொரு இந்த 3 feet ஒரு டேங்க் பண்றோம் ப்ரோ. ஓகே. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தா வாங்க, நம்ம அது எப்படி பண்றோம் கூட மேக்கிங் வீடியோ கூட பண்ணலாம். டெரேரியம்ல? ஆமாங்க, கண்டிப்பா பண்ணலாம். இதெல்லாம் கிளியர் கிளாஸ்ங்களா ப்ரோ? ஆமாங்க ப்ரோ, இது ஃபுல்லா அல்ட்ரா கிளியர் கிளாஸ். ஓகே. ஒரு டைம் நான் கிளியர் கிளாஸ் டேங்க் வாங்கிருந்தேன், இன்னும் அதான் டிஸ்ப்ளேக்கு யூஸ் பண்றேன். நல்லா இருக்குங்களா? பக்காவா இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. பேஸ்டிங் நல்லா நீட்டா இருக்கு. இது நம்மளே செய்யறது ப்ரோ. நீங்களே பண்றீங்க? ஆமா, நம்மளே செய்யறதுதான். ஓகே. ஏன்னா மெரைன் டேங்க் நாங்க இந்த 777 கான்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அது வந்து நம்ம பண்றது இல்லைங்களா? இது பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதோட ஆர்டர் தான். ஓகே ஓகே. இது நல்ல மூவ்மெண்ட். எங்களுக்கு கிளாஸ் பீஸ் சம்புங்களா பின்னாடி? ஆமாங்க சார், இன்னும் அது சம்பு ஒட்டல, ஒட்டினா அது இப்படி இருக்கும். ஓகே, இதான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஓகே. இப்ப பின்னாடி வந்து இந்த பிளாக்ல கொடுத்துருக்கீங்களே, ஆமா. சப்போஸ் இது வேற கலர்ல வேணும்னா இதுதான் இதுல காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியும். இப்ப இதே ஃப்ளோரசன்ட் அந்த மாதிரி கிரீன்ல எல்லாம் கேட்பாங்க, அது இப்போதைக்கு இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஏன்னா பிளாக் அண்ட் இந்த கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட் கலர்னா கொஞ்சம் காமனா இருக்கும், ரன் ஆகும். ஓகே. இது வந்து கஸ்டமைஸ்டா யாராவது கேட்டாங்கன்னா லைக் பிரீமியம் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா அதுல பண்ணலாம் வேற கலர்ல. ஆமா. ஓகே. 7777ல ஃபுல் மெரைன் செட்டப் வந்துரும். ஆமாங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் அல்ட்ரா கிளியர் வந்துரும். அல்ட்ரா கிளியர்? ஆமா.
இதே கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம், அல்ட்ரா கிளியர். இதெல்லாம் வந்து கிளியர் கிளாஸ். இதுல சைடுல ஆமா சைடு ஃபுல்லாவே கிளியர் கிளாஸ். ஓகே, இது அல்ட்ரா கிளியர். ஆமா, ஃப்ரண்ட் மட்டும் விசிபிலிட்டி நல்லா இருக்கணும்ட்டு அல்ட்ரா கிளியர் கிளாஸ் கொடுக்குறோம். பிளஸ் இதுல ஸ்கிம்மர், அப்புறம் ரிட்டர்ன் பம்ப், அப்புறமா மீடியா, ஸ்பாஞ்சு, சால்ட், ஹைட்ரோமீட்டரு, ராக்கு, மொத்தமா எல்லாமே அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியால இருந்து நீங்க எதுவுமே வாங்கிட்டு சைக்கிள் பண்ணிட்டு மீன் விட்டா போதும். பிளக் அண்ட் பிளே கான்செப்ட் மாதிரி நீங்க வாங்கி சைக்கிள் 45 டேஸ் சைக்கிள் பண்ணுங்க. 45 டேஸ் கழிச்சு அமோனியா சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிளை டெஸ்ட் பண்ணிட்டு மீனை ஆட் பண்ணிட்டு நீங்க பாட்டு வச்சுக்கலாம். ஓகே, பட் இந்த டேங்க் சைஸ் எனக்கு பாக்குறதுக்கு சின்னதா தெரியும். ஆமாங்க சார். அப்ப இதுல மீன் எந்த அளவுக்கு விடலாம், எவ்வளவு மீன் விடலாம்? இதுல வந்து 2 ஃபிஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லைக் நல்ல டேங்க் மெச்சூர்ட் ஆயிடுச்சு, நம்ம டேங்க்ல வந்து கோபி போச்சு இதெல்லாம் வந்து நல்ல சைக்கிள் ஆகி வந்துரும். அந்த டைம்ல வேணா நீங்க அடிஷனல் ஃபிஷ் ஆட் பண்ணலாம். ஸ்கூலுக்கு கூட பவுச் எடுத்துட்டு போனது இல்ல ப்ரோ, அந்த கோபி பவுச் என்ன கோபி பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரோ. இப்ப நம்ம அதுல பாக்டீரியா வளர்க்குறோம்னு சொன்னேன் தெரியுங்களா, ஸ்கேப்பிங்ல. ஆமா, அதே மாதிரிதான் இதுலயுமே பாக்டீரியா வளர்ப்போம். அது வளர்ந்து ஒரு நல்ல சைக்கிள் வரும்போது கோபி பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சின்ன பாக்டீரியா மாதிரின்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன அனிமல் அதுல உள்ள வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்ல மெச்சூர்டான டேங்க்ல தான் நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா அம்மோனியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம 2 ஃபிஷ் ஆட் பண்றோம். ஏன்னா அதுக்கு மேல வச்சோம்னா லைக் ஓவர் எக்ஸஸ் ஃபீடு, எக்ஸஸ் வேஸ்ட், அம்மோனியா எக்ஸஸா வரும். அது கோபி பாட்ஸ் வந்ததுன்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி டேங்க் மெச்சூரிட்டின்னு அதான் சொல்லுவாங்க. அப்படி வந்த போது எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 2 மீன் கூட லைக் இன்வெர்டிபிரேட்ஸ் வாங்க, ஷ்ரிம்ப் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு மெரைன் டேங்க்னாலே ஒரு அனிமோனு 2 கிளவுன் வளர்க்கணும்னு வாங்க. கிளவுனை ஸ்டார்டிங்ல போடலாம், நல்ல கிளவுன் போடலாம், தாராளமா போடலாம். நல்ல மெச்சூர்ட் ஆன பிறகு ஒரு அனிமோனை ஆட் பண்ணிட்டு மெரைன் வந்தாலே புதுசா வர எல்லாருமே நீமோ ஃபிஷ் தான் போடணும். அதுதான் அவன் தான் அந்த கிளவுன். அவனை போட்டு ஒரு அனிமோன் அதுக்கு பிளே பண்றதுக்கு அனிமோன் அதையுமே போட்டு இதுல தாராளமா வளர்க்கலாம். ஓகே, 7777. இவன் வந்து அப்படியே 2 feet 2 feet by 1.25 by 1.25. ஏன்னா இது வரைக்கும் தான் சம்பால சப்போர்ட் பண்ணி நம்மளால பட்ஜெட்ல பண்ண முடியும். ஓகே, வாட்டர் வால்யூமுக்கு இவ்வளவு மீடியா போடணும், இவ்வளவு ஸ்கிம்மர் இருக்கணும்னு இருக்கு. இப்ப இதோட கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு அப்படின்னா இப்ப இதெல்லாம் 2 feet by 2 feet by 2 feet. இதெல்லாம் கண்டிப்பா பாட்டம் சம்ப் வைக்கணும். நல்ல பெருசா இருக்கு. ஆமா ப்ரோ, 2 feetல கியூப் டேங்க். ஆமா, 2 அடி ஹைட்டோ 2 அடி, அகலமும் 2 அடி, நல்ல பெருசு இது. 3 feetல மெரைன் டேங்க். ஓகே, இது ஒரு ஆர்டர். இதுவுமே இப்ப 7777 அடுத்த சைஸ்ல டேங்க் வேணும். அது ரேட் என்ன அவ்வளவு? அது 22,500 வரும். இது அதே மாதிரி தானே ப்ரோ நமக்கு ஸ்கிம்மரு? ஆமா சார். ஆனா என்ன நான் சொல்றேன் சார், இதுல வந்து லைக் நம்மளால வந்து போயோ ஸ்கிம்மர் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்கிம்மர் மீடியா இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, பட் இந்த டேங்க்ல என்ன பண்றோம்னா பபிள் மேக்கர் ஸ்கிம்மர் இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கிம்மர் இன் மார்க்கெட். மெரைன் போறவங்க அது யூஸ் பண்ணுவாங்க, இல்ல ஆக்டோ யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பபிள் மேக்கர் ஸ்கிம்மர் தரேன் நானு. ஒரு நல்ல பிரீமியம் லைட், மெரைனுக்கான பிரீமியம் லைட் தரும். அண்ட் மீடியாவுமே பிரீமியமான மீடியா, ரிட்டர்ன் பம்ப். இது ஃபுல்லாவே அல்ட்ரா கிளியர் கிளாஸ், எல்லா சைடுமே அல்ட்ரா கிளியர் கிளாஸ். இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கேப்புமே வந்துடும் இதுல. ஓகேங்களா? பிளஸ் சாண்டு, அதே மாதிரி எல்லா சால்ட், பாக்டீரியால இருந்து எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். இதுவுமே 45 டேஸ் சைக்கிள். 45 டேஸ் சைக்கிள் கழிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு வாட்டருமே நாங்க ஃப்ரீ டெஸ்ட் தான் பண்றோம். 7777 ஆனாலும் சரி, இதுவானாலும் சரி. ஒண்ணு நீங்க அந்த வாட்டர் மட்டும் நம்ம ஸ்டோருக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீயா பாராமீட்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி எல்லா பாராமீட்டருமே செட் பண்ணிட்டு, இப்ப சப்போஸ் கஸ்டமர் வந்து நாங்க சொன்னதை ஃபாலோ பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன்னா கூட எங்கேயுமே நெக்லெக்ட் பண்ண மாட்டோம். திருப்பியுமே நாங்க கைட் பண்றோம். ஃப்ரீ டெஸ்ட் அவங்களுக்கு மீன் நிக்கிற வரைக்குமே நாங்க டெஸ்ட் பண்ணி பக்காவா கைட் பண்ணி தரோம். அது எதுவுமே சார்ஜும் பண்றது கிடையாது. ஓகே ப்ரோ, மெரைன் டேங்க்ஸ் காட்டுறீங்க, செட்டப் காட்டுறீங்க. மெரைன் ஃபிஷ் ப்ரோ. சார், மெரைன் ஃபிஷ் வந்து லைக் நாங்க குவாரண்டைனாவே இப்ப புதுசா ஒரு கடை திறந்திருக்கோம். நம்ம பாடி சரவணா ஸ்டோர்ல செகண்ட் ஃப்ளோர் அக்வாட்டிக் ஏஞ்சல்னு சொல்லிட்டு பாடியில இருக்க மீன் மால். ஆமா, மீன் மால் சரவணா ஸ்டோர் இல்ல, சரவணா ஸ்டோர் பக்கத்துல பாடியில இருக்க அந்த ஆர்னமெண்டல் ட்ரேட் சென்டர் திறந்தாங்க. அதுல செகண்ட் ஃப்ளோர்ல ஷாப் நம்பர் S21 சொல்லிட்டு என்னோட கடை. ஷாப்புங்களா இல்லனா குவாரண்டைனுக்காக அந்த ஷாப் வச்சிருக்கேன். சரி சரி. அதுல கம்ப்ளீட்டாவே மெரைன் எடுத்து ஸ்டாக் பண்ணி பெல்லட் ட்ரைனிங் கொடுத்து நல்ல ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம கஸ்டமருக்கு ஷிப்பிங் பண்றோம். கஸ்டமர்ஸ் யாராவது பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா லைக்
பெருசா அது குவாரண்டைன்றதால நிறைய பேர் அலோவ் பண்றது இல்லை நாங்க இப்போதைக்கு. ஓகே. கஸ்டமர் சப்போஸ் நான் ஃபிஷ்ஷை பார்த்து பிக் பண்ணோம்னா நாங்க கூப்பிட்டு போய் காமிச்சு அங்கேயே மீன் எடுத்துறோம். அதுல வந்து RODI செட்டப்போட நாங்க ரன் பண்றோம். இங்க மெரைன் ஃபிஷ் இல்லைங்களா? இல்ல, மெரைன் ஃபிஷ் வந்துட்டு இருக்கு. நான் அந்த வீடியோல மெயினா எதுக்கு எடுத்துட்டு வரேன்னா, ஒரு ஃபிஷ்ஷை வாங்கின பிறகு நிறைய பேருக்கு அதை எப்படி அக்கமுலேட் பண்ணி ஒரு டேங்க்ல ஆட் பண்ணணும்னு தெரியல. நான் உங்களுக்கு இந்த வீடியோல அதை சொல்லி தரேன். என்ன நார்மல் நம்ம ஃபிஷஸ் இருக்குல்ல, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், ஆமா, அத அக்ளிமேட் பண்றதுக்கும் மெரைன் ஃபிஷ் அக்ளிமேட் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கா? பெரிய வித்தியாசம் இல்லை சார். டைம் ஸ்பெண்ட் பண்றதை பொறுத்து இருக்கு. ஓகே. லைக் நம்ம ஃப்ரெஷ் வாட்டருமே ப்ராப்பரா அப்படிதான் பண்ணணும். நம்ம யாருமே அதை பண்றது இல்லை. அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதுக்கு பண்ணலன்னா இமிடியேட்டாவே எஃபெக்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதனால மர்கையாவா? கண்டிப்பா மர்கை ஆயிடும். அக்யூமுலேட் பண்ணிலாம் பண்ணாம அதை பண்ணீங்கன்னா இமிடியேட்டாவே அது நிக்காது. சரிங்க, எப்படி அக்யூமுலேட் பண்ணு காட்டுறீங்களா? கண்டிப்பா. நார்மலா இப்போ ஃபிஷ் பாத்தீங்கன்னா இது வந்திருக்கு. ஃபிஷ் அனிமலுமே இருக்கு. ஓகே. இது வந்து நம்மளோட லைக் பழைய மெச்சூர் டேங்க் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல காமிச்சிருப்போம். அந்த டேங்க் இதான். ஆனா அந்த 7777 டேங்க். ஓகே. ஓகேங்களா? இந்த டேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது சாலினிட்டி. நார்மலா சாலினிட்டின்னு வாங்க. சாலினிட்டின்றது உப்பு தன்மை. அது வேற, டிடிஎஸ் வேற. அது டோட்டல் டிசால்வ் சால்ட், ஓவரால் மினரல்ஸ் எல்லாமே மெக்னீசியம் கால்சியம் கலந்து வரும். அது இது வந்து சாலினிட்டி எவ்வளவு உப்புத்தன்மை இருக்குன்றது கடல் அளவுக்கு நம்மளால எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் ஒரு அக்வாரியம் இருக்கு அப்படின்னா ஒரு 28ன்ற சாலினிட்டில தான் நம்ம வீட்டுல வளர்க்குற அக்வாரியம்ல மெயின்டைன் பண்ணணும். 28. ஆமா, 28. இதே அனிமூன் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா வந்து லைக் 35 சாலினிட்டில தான் வளரும். ஓகே. ஓகேங்களா? சோ கடல்ல எவ்வளவு ப்ரோ இருக்கும்? கடல்லன்றது ஒரு 35 கிட்ட தான் ப்ரோ இருக்கும். சோ அதனால அனிமோ இருந்தா கண்டிப்பா கடல் அளவுக்கு தண்ணி உப்பு இருக்கணும். கடல் அளவுக்கு உப்பு இருக்கணும். மீனுமே அந்த அளவுக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும். பட் 28ல நம்ம பண்றதால லைக் பாராசைட்ஸ் ஏதாவது கேரி பண்றது இதெல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக வச்சிருக்கோம். 28. ஆமா. இதே லைக் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஷாப் கீப்பர்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா 25 லைக் 21 to 25 தான் வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து லைக் அதுல பாராசைட்ஸ் அதிகமா வராது, மீனுக்கு எந்த டிசீஸும் வராம கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அதையே நம்ம எடுத்துட்டு போய் 28ல கொடுக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா எடுத்துன்னு வந்து நீங்க போடும் போது மீன் அடி வாங்கும். அதனாலதான் அக்ளமேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டேங்கர் 28ல வச்சிருக்கோம். நம்ம கடைக்காரங்க கிட்ட இருந்து வாங்குறது வந்து ஒரு 21 இல்ல 22 வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு பாராமீட்டர்ல வச்சிருப்பாங்க. இது ரெண்டுத்துமே பேலன்ஸ். ஓகேவா? இல்ல ப்ரோ, 22 20லாம் ஓகே, மீன் நிக்கும், டிசீஸ் வராது, சாகாது, அந்த அளவுக்கு கலரும் இருக்காது. 28 இருந்தாதான் நல்ல. இப்ப நான் 100% ஆக்சிஜன் இருந்தாதான் நம்ம நல்லா இருப்போம். அதே 80% உயிரோட இருப்போம். ஆனா அந்த அளவுக்கு இருக்காது, ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த மாதிரிதான் ஃபிஷ்ஷுமே. புரியுது. சோ இப்போ இதுல இருக்க சாலினிட்டிக்கு இந்த மீனை வந்து அக்கமுலேட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மீனை இங்க ஆட் பண்ண போறோம். சரி ப்ரோ, பண்ணி காட்டுறீங்களா? இது ரெஃப்ராக்டரோமீட்டர் ப்ரோ. இதுல வந்து ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேங்க் இருக்குல்ல, அந்த வாட்டரை வந்து இதுல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இத வச்சுட்டு லைக் லாக் பண்ணீங்கன்னா இது வழியா பார்க்கணும். பாத்தீங்கன்னா 28 இருக்கணும். நம்பர் இருக்கும் அதுல. ஆமா ப்ரோ, இது தெரியுமா தெரியல. இல்ல தெரியல, நான் பாக்குறேன். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, இதுல வந்து காட்டுறது டிஜிட்டலா காட்டுதா இல்ல எப்படி? அது உள்ள இல்ல ப்ரோ, டிஜிட்டல் இல்ல, உள்ள இருக்க இதுதான். புரியுது. ஓகே. சோ இதுக்கு அப்புறமா வந்து நான்லாம் வந்து அப்படி தொட்டு அப்படி நக்கி பார்த்து சால்ட் கண்டுபிடிச்சிருவேன். அந்த சால்ட் இது ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ. ரைட். சோ அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷஸும் அனிமலும் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே. அனிமோ இருக்கும் அதுல. ஆமா ப்ரோ, இதுல வந்து ப்ளூ கார்பெட்டும் இருக்கு, லாங் ஃபின் டென்டக்கல்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஓகே. இது அலைவா இருக்கு அப்படின்றதுல எதுவும் பார்க்க முடியாது நம்ம. அவங்களோட இது லைக் கலரும் அதோட ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா ரொம்ப சுருங்கி அத மாதிரி இருக்கும். ப்ளூ எதனா காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குங்களா? இல்ல ப்ரோ, கம்மிதான். பெருசா இல்ல. லாங் ஃபின் டென்டக்கல் தான் அதிகம். ஓ சரி. காஸ்ட் அது அதிகம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஃபிஷ் டோரி. ஓ, இது என்ன மீன் ப்ரோ? நாசோ டேங்க் ப்ரோ. டேங்க் வெரைட்டி தான். டேங்க் டோரி.
ஆமா. டோரி கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கணுமாங்களா? ஆமா ப்ரோ, இது கொஞ்சம் சைஸுமே பெருசா வளரும். ஓகே ஓகே. டேங்க் வெரைட்டி தான் இது, இதுவுமே கொஞ்சம் சைஸ் பெருசா வளரும். ஸோ இப்போ இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டோம்ல, இவங்க வந்து நம்ம குவாரண்டைன் டேங்க்ல இருந்த ஃபிஷஸ். ஓகே. ஸோ இவங்களை வந்து நம்ம அக்கமுலேட் பண்ண போறது எப்படின்னா, நம்மளோட ஓல்ட் டேங்க் ஒரு உங்களுக்கு இதுக்கு தேவை வந்து ஏர் டியூப், நார்மல் ஏர் டியூப். ஓகே. கண்ட்ரோலரு, ஏன்னா வாட்டரோட லெவலை கம்மி பண்றதுக்கு. சரி சரி. ஸோ இங்க இருந்து லைக் தண்ணியை வச்சுட்டு ஸோ டேங்க்ல இருந்து தண்ணியை இதுல ஆட் பண்ணணும். ஆமா. இந்த கவர்ல மீன் இருக்கும், அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்து ஊத்துவோம். ஆமா, அப்படி பண்ண அதே கொஞ்சம் சிம்பிளா இன்னும் நீட்டா இருக்கு இது. ஆமா, இது வந்து ரொம்ப லிட்டில் பிட் டிராப் பை டிராப்பா தான் ஆட் பண்ணணும். புரியுது. இந்த கண்ட்ரோலர்ல லாக் பண்ணீங்கன்னா தெரியுதுல்ல? தெரியுதுங்க ப்ரோ. இன்னும் இவ்வளோ டிராப் தான் ப்ரோ இருக்கணும். ஓகே. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவல் அக்ளமேஷனுக்கு மினிமம் ஒரு 3 hours பண்ணணுங்க. 3 hours. ஆனா நிறைய பேர் மெரைனுக்கு தானே எல்லா மீனுக்கு? இல்ல, மெரைனுக்கு மெயினா மெரைனுக்கு இதை பண்றது. ஆனா எல்லா மீனுக்குமே பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது ஆக்சுவலா. ஓகே. இப்போ 3 hours மெரைன் நம்ம பண்ணணும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் மெரைன்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 15 minutes இல்ல 20 minutes. பொறுமையா இப்ப இருக்க மாட்டேது ப்ரோ. அதாவது இப்ப இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு குட்டி பண்ணுன்றாங்க. அதுதான் யாருக்குமே இருக்க மாட்டேது. 3 அக்ளிமைசேஷனுக்கே 3 hours பண்ண மாட்டாங்க. ஆமா. இதுவே ஃபிஷ் பாருங்க, இவன் வந்து பிடிச்சிக்கிட்டான். ஓ, இதுதான் இதுல இருக்கிறதுல ஃபிஷ்ஷை ஈட் பண்ணுமா அது? ஆமா ஆமா. அதனாலதான் இந்த அனிமூனை வந்து எல்லாருமே போட்டு மீனை காணணுவாங்க. இப்ப நம்ம போட்ட கேப்லயே பிடிச்சிச்சு பாருங்க. ஆனா இதே ஃபிஷ், இதே லைக் அனிமூனை நம்ம நீமோ கிளவுன் ஃபிஷ் சொல்றோம்ல, அது ஒண்ணும் பண்ணாது. ஓகே ஓகே ஓகே. அதை எடுத்துக்கோ. ஓகே. இப்ப அனிமோஸ் வந்து அப்ப டோரிக்குலாம் செட் ஆகாது. ஆமா, டோரிக்கு மத்ததுக்குலாம் செட் ஆகாது. அதான் பெரிய டேங்க்ல போடும்போது டோரி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். ஓகே. இப்ப சின்ன இடத்துல இருக்கும்போது மாட்டிக்கு. தண்ணியும் கம்மியா. ஆமா, தண்ணியும் கம்மியா இருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிஷ் தான் அடாப்ட் ஆகும், அது நீமோ. அது மட்டும் தான். அனிமோஸ் வந்து ஸ்டார்டிங் ஒரு பிரைஸ் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு வரும் ப்ரோ? நான் இப்ப தரது 600ல இருந்து தரேன். பபிள் டிப் அனிமோனு 600, 800. அனிமோஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி. அதுதான் பபிள் டிப் அனிமோனு. சைஸ், கலரேஷன் மாற இல்ல வேரியன்ட் மாற சைஸ் லைக் பிரைஸ் ஸ்டாக் இருக்கா வேர் ஹவுஸ்ல? இருக்கு சார். ஆஸ்லரிஸ் இருக்கு, நார்மல் கிளவுன் இருக்கு. ஒரு 150 ரூபாயில இருந்து என்கிட்ட இருக்கு. ஒரு மீன் 150 ரூபாயில இருக்கு. இது அக்ளிமேஷன் ஆயிட்டு இருக்கட்டும். நம்ம போய் அக்சசரிஸ் என்னென்ன இருக்கு கண்டிப்பா. இதெல்லாம் என்ன சைஸ் ப்ரோ இருக்கும் ப்ரோ? 23 சென்டிமீட்டர் டேங்க்னு வாங்க. இம்போர்ட்டட்ல பேசிக்கா ஒரு ஃபிஷ், சும்மா ஒரு 2 ஃபிஷ் இல்ல பீட்டா வச்சு வளர்க்க. என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி டேங்க் வச்சிருக்கான். இதுல போடுற மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் ஃபிஷ் சொல்றா அப்படின்றான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க சொல்லுங்களேன், இந்த சைஸ் டேங்க்ல லோ மெயின்டெனன்ஸ்ல என்ன ஃபிஷ் போடலாம்? ஃபைட்டர் ஒன்னு போட்டு வளர்க்கலாம். ஃபைட்டர் போடலாம். லோ மெயின்டெனன்ஸ்ன்றத கட் பண்ணிடுவோம். வேற என்ன போடலாம்? வேறன்றது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 2 கலர் வீடோ போடலாம். இது வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு டேபிள் டேங்க். சும்மா டேபிள் டேங்க்ல ஒரு மினியேச்சர் ஃபிஷஸ் ஏதாவது ஆட் பண்ணி வளர்க்கறதுக்கு சூட்டபிளா இருக்கும். ஓகே ஓகே. லைக் கோல்ட எடுத்துன்னு வந்து போட்டுட்டு கோல்ட வளர்க்குறேன்ட்டு அதை கஷ்டப்படுத்த தேவையில்லை. கரெக்ட். அதாவது இறந்து போயிடும். அதுக்கு இதுல எதோ வளர்க்க முடியுமோ, கம்மியா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப மினியேச்சர் சின்ன சின்ன டெட்ராஸை போட்டு வளர்க்கலாம். எவ்வளவு காஸ்ட் வரும் இது? 1300, 1350 மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே. இது வந்து அடுத்த 38 சென்டிமீட்டர் டேங்க். 38. ஆமா. எல்லாமே நீங்க சொல்ற பிரைசிங் உள்ள ஃபில்டர் லைட் மோட்டர் எல்லாமே வந்துரும் ப்ரோ. ஓகே ஓகே. இது நல்லா ஹைட்டா கரெக்டா இருக்கு. இதுவுமே லைக் டெஸ்க்ல வைக்கிறதுக்கு இல்ல, பட் அந்த சைஸை விட இது கொஞ்சம் பெருசா. அது எக்ஸாக்ட்டா டேபிள். ஆமா கரெக்ட். இது அப்படி எக்ஸாக்ட்டா தெரியல. ஆமா. இது பிரைசிங் ப்ரோ? இது உங்களுக்கு 2200 வரும் ப்ரோ. ஓகே. இப்போ இம்போர்ட்டட் டேங்க் 1300ல இருந்து இருக்கு. ஆமா. ஓகே. மேக்ஸிமம் சைஸ் என்ன சைஸ்ல ப்ரோ டேங்க் உங்ககிட்ட? 5 feet வரைக்கும் இருக்கு ப்ரோ. இம்போர்ட்டட் 5 feet வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகே. இது எல்லாமே ட்ரிஃப்ட். ஆமா ப்ரோ. பெரிய ஸ்கேப்புக்கு யூஸ் பண்றது, டெரரியம் யூஸ் பண்றது, டீடைலிங் உட்ஸ் இருக்கு. ஆள் வச்சு தூக்கிட்டு வந்திருப்பீங்க போலயே. இருக்கும் ப்ரோ. அது ஒரு 8 கிலோ இருக்கும் வுட். ஓகே. இதெல்லாம் பெரிய டேங்க்ஸ்க்கு உதவும்.
சின்ன சின்னதும் இருக்குங்களா? இருக்கு. இது சும்மா ஒரு 2 ஃபீட் டேங்க்கு ஸ்கேப் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. இதெல்லாம் டீடைல் உண்டு. நிறைய பேர் ஆர்ட்ஸ்கேப் பண்றதுக்கு இந்த ரூட்ஸ் மாதிரி வர்றதுக்கு, இந்த வேர் மாதிரி இறங்குறதுக்கு, அது மாதிரி டீடைலிங் பண்றதுக்கு இது சூப்பரா சூட் ஆகும். ஓகே. அப்புறம் இது பாத்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் டேங்க். டெராரியம்ல ரெயின் ஃபாரஸ்ட் டேங்க்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்கு. எது ப்ரோ அந்த? இந்த ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு லைக் விவேரியமாவோ டெரேரியமாவோ நீங்க யூஸ் பண்றதுக்கு சூப்பரா சூட்டபிளா இருக்கும். ஓகே. அது என்ன நார்மல் டேங்க்குக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் ப்ரோ? இது க்ளோஸ்டு என்க்ளேவ் ப்ரோ. லைக் அப்படியா? இது பாத்தீங்கன்னா டாப் வந்துருமா? டாப் வந்துரும், டோர்ஸ் வந்துரும். டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, டோர் வந்துரும். லைக் நீங்க உள்ள தண்ணி வச்சுட்டு பல்லிட்ரியமாவும் யூஸ் பண்ணலாம். ஓகே. லைக் ட்ரெயின்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு டெரேரியமா யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு. விவேரியமாவும் யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்புறம் இது வந்து பிளான்ஸ். நம்ம மெயினா ஸ்கேப்பிங்ல இருக்கிறதால பிளான்ஸ் டிசி கப்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. லைக் ப்ராப்பரா ஒரு கஸ்டமர் வராங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் பிளான்ட் என்ன, மிட் கிரவுண்ட் பிளான்ட் என்ன, பேக் கிரவுண்ட் பிளான்ட் என்னன்னு பிரிச்சே வச்சிருக்கோம். இந்த டிசி கல்ச்சர்ஸ டேங்க்ல பிளேஸ் பண்ணி அதுங்களை வளர்க்கறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு நம்ம பேக் ஸ்டார்ட் மெத்தடும் சொன்னா பாத்தீங்களா, அதுல ஈஸியா அடாப்ட் ஆகும். ஆனா டிசி கப் ஏன் ரொம்ப பிளஸ் பாயிண்ட்னா பாராசைட்ஸ் எதுவும் கேரி பண்ணிட்டு வராது. நிறைய பேரு பிளான்ட்ஸ் நான் ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கும் போது கூடவே ஸ்னெயில்ஸும் பாராசைட்ஸும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு 1.5 மாசத்திலேயே ஃபுல்லா ஸ்னெயில்ஸ் பரவிடும். ஸ்னெயில்ஸை சாவடிக்கிறதுக்கு ஏதோ மருந்து இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்க. அதை நம்ம எராடிகேட் பண்ணோம்னா டிசி பிளான்ட் பெஸ்ட். அதே மாதிரி தண்ணியுமே லைக் ஏதோ ஒரு தண்ணி இல்லாம ப்ராப்பரான வாட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது பாராசைட்ஸ் எதுவும் கேரி பண்ணாது. அந்த மாதிரி அதையுமே பாத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எந்த பிரச்சனை இல்லாம ஒரு அக்வாஸ்கேப்பிங் பண்ணலாம். இதுல இருக்க டிஷ்யூ கல்ச்சர்ஸ்க்கு லைட் தேவை இல்லையா? லைட் ப்ரோ, அதனாலதான் நான் இதோ ஃப்ரிட்ஜுக்குள்ளயுமே ஏசி டெம்பரேச்சர் செட் பண்ணி லைட்டை போட்டு வச்சிட்டு இருக்கோம். ஓகே. லைட் அப்ப பிளான்ஸ்க்காக தான் இருக்கு, டிஸ்ப்ளேக்காக இல்ல ப்ரோ. ஓகே. நல்லா இருக்கு. எதனா ஒரு கல்ச்சர் எடுத்து காட்டுங்களா ப்ரோ? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிளான்ட் மாண்டிகல்லோ. வளர்க்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸி அப்படின்னு நினைச்சு வளர்ப்பாங்க. கொஞ்சம் டஃப்பான பிளான்ட். ப்ராப்பரா வளர்த்தோம்னா நல்லாவே வரும். டஃப்பானது எல்லாருக்கும் பிடிச்சது. ஆமா. ஓகே. சோ இத நீங்க சொன்ன அந்த பிளாக் ஸ்டார்ட் மெத்தட்ல பண்ணா ஈஸியா இருக்கும். ஆமா. இது ரொட்டாலா இந்த ரெட் கலர்ல வேணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது இது. ஆமா. ஓகே. ரொட்டாலே நிறைய இருக்கு. இது இவர் வந்து கொஞ்சம் டோனியான்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் டஃபா வளர்க்குற பிளான்ட். ஐ லைட்டிங் இதுலயுமே இப்ப நம்ம வளர்க்கறது இங்கே தெரிஞ்சிடும் பாருங்க எப்படி வளர்க்கணும். ஐ லைட் இத பேக்ரவுண்டுக்கு வளர்க்க போடலாம். ஓகே. இது வந்து மீடியம் கேர். நான் ஒன்னு எடுத்து பாக்குறேன். இதுக்கு ஹைலைட், மீடியம் கேர், மிட் கிரவுண்ட்ல யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஈஸியா இருக்கும். எல்லாருக்குமே இத பார்த்துட்டு ஈஸியா வாங்கி வளர்க்கலாம். இல்ல ஏற்கனவே செட் பண்ணிருக்கவங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு. ஆமா ஆமா. நம்மளுக்கு எதுல வளர்க்கணும் இந்த பிளான்ட்ட, ஷார்ட்டா தான் இருக்கும், இது மீடியமா தான் இருக்கும், இது லாங்கா தான் வளர்க்கணும், பாக்ஸை பார்த்து ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் பிளான்ட்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் வளர்க்கணும். ஒரு நிமிஷம். பிளான்ட் வளர்க்கணும் ஆனா பெருசா மெயின்டெனன்ஸ் இருக்காது. லைக் என்னால எக்ஸ்பென்சிவ் லைட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த பிளான்ட்ஸ் அனிபியாஸ். இதெல்லாம் அனிபியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டி இருக்கு. இது ஒரு வெரைட்டி அனிபியா, இது ஒரு வெரைட்டி, இது ஒண்ணு அந்த கோல்டு கலர்ல இருக்குங்களா அது ஒண்ணு, இது வந்து ஜாவா ஃபர்ன்ஸ். ஓகே. இதெல்லாமே நீங்க ஈஸியா வளர்க்கலாம். லைக் இதுக்கு வந்து நீங்க சாயில் போடணும். நிறைய பேரு பிளான்ட் டேங்க் போறோம்னா சாயில் போடணும், சாயிலே ஒரு 2900 ரூபாய் பேக் அப்படின்னு பாக்குறாங்களே. இது வெறும் ஆத்து மண்ணை போட்டு உட்டு வச்சு கல்லு வச்சு அது மேல கல்லு மேலேயே உட்டு மேலேயே ஒட்டி வச்சு எப்பிஃபைட்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஈஸியா வளர்த்துடலாம். ஈஸியா ஒரு பிளான்ட் டேங்க்னா இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒரு பிகினர் இதுல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது என்ன ப்ரோ? புல்லு கட்டு? ஆமா ப்ரோ. இதுவுமே ஒரு கிராஸ் பேக்ரவுண்டுக்கு போடலாம். இது ஆமா. இது வந்து கொப்பம்பால ரெட் வெரைட்டி. நிறைய பேருக்கு இந்த பிளான்ட் பிடிக்கும். ஓகே. ஈஸி க்ரோயிங். லைக் பாண்ட்ல எல்லாம் போட்டு வளர்த்து ஈஸியா இருக்கும். எப்படி தெரியுமா ப்ரோ இருக்கு? மெரெயின் அப்படியே போச்சு, அக்சசரிஸ் அப்படியே போச்சு,
இங்க வந்தோடனே வந்து கங்கா சந்திரமுகியா வர்றாங்க. அந்த அந்த கொலுசெல்லாம் எடுத்துறப்ப கல்ல லைட் போடுவாங்கல்ல, அது மாதிரிதான் இருக்கு. எனக்கு என்னன்னா நம்ம கடைக்கு வந்தா எல்லாமே இருக்கணும் கஸ்டமருக்கு. ஓகே, லைக் எல்லாமே கவர் பண்ணணும். இப்ப மெரைன்னா ஒரு கடைக்கு மெரைன் கடைக்கு நான் போனாதான் மெரைன் செட்டப் பண்ண முடியும்னு இருக்கு. பிளான்டெட்டுக்கு போனா நான் பிளான்டெட் கடைக்கு தான் போனோம்னு இருக்கு. டெரரியம் ஒரு கடை இருக்கு. நம்ம கடை அப்படி கிடையாது, எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும் ப்ரோ. ஃப்ளோரான் வேணும்னா ஃப்ளோரான் இருக்கு. மான் சர்வீஸ் வேணும்னா இதோ இருக்கு. ஓகே, எல்லாமே இருக்கு. ஃப்ளோரான் இருங்க, அது ஃபிஷஸ் வர்றப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்க ப்ரோ. சரி ப்ரோ, பேலன்ஸ் டேங்க் அக்சசரிஸ். அதே மாதிரி நிறைய பேர் நான் எக்ஸ்பென்சிவா வளர்க்கணும்னு சொல்றாங்கல்ல, உங்களுக்கு அந்த அந்த ஒரு விஷயம் இதுல காட்டுறோம் பாருங்க. ஓகே, நான் வெறும் செம்மண் போட்டு மேல ஆத்து மண்ணை போட்டு தான் பிளான்ட் வளர்த்திருக்கேன். ஓகே, நல்லா வளருதுங்களா? வளருது. உங்க எதிர்க்கதான் வளருது. பிளான்ட் எடுத்து காட்டுறேன். இப்ப நல்லா வளரலாம். இதுல வேர் இருக்க கூடாது. வேர் எடுத்திருக்கா, புதுசா தானே இருக்கு வேறு. இப்படியும் வளர்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். செம்மண்ணு மேல ஆத்து மணல். ஆமா. ஓகே ஓகே. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி எடுக்கும் போது பாராசைட்ஸ் கேரி ஆகும். இதுதான் அந்த ஸ்னெல்ஸ். அவ்வளவுதான், ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். திருப்பி அவன் பிரீட் ஆகி அதிகமாகி 6 மிக்ஸ்டு மார்ஃப் ப்ரோ. ஓகே, இது இருக்கு. ஆஸ்கர்ல பெரிய சைஸ். ஓகே, எனக்கு பிரைசிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால பிரைசிங்கோட பாப்போமா? சரிங்க ப்ரோ. பிரைசிங்குமே கஸ்டமருக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இங்க டேக போட்டு நேம போட்டு வச்சிருவோம், யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. மார்ஃபா அதோட ரேட் மிக்ஸ்டு மார்ஃப். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபிஷோட. ஆமா, சிங்கிள் ஃபிஷோட பிரைஸ் ப்ரோ. அல்பினோ டின் ஃபாயில், சால்வன் சிட்ஸ்லெட், ரெட்ஜ்வெல். அதே மாதிரி நாங்க ஆமா ப்ரோ. அதே மாதிரி நாங்க என்ன பண்ணிடுறோம், நிறைய கஸ்டமர் இந்த மீனை நான் அது கூட போடலாமான்லாம் கேட்பான். நாங்க போட்டே வச்சிருக்கோம். இதுல 4 வெரைட்டி இருக்கு, சேர்த்து போட்டுக்கலாங்கன்றோம். ஓகே, இந்த பெரிய சைஸ் ஆஸ்கர்ல என்ன பிரைஸ் ப்ரோ? 800. அது ஒரு பீஸ் 1000 வரும் ப்ரோ. அல்பினோ. ஆமா. ஓகே, அது இதுலயே பேரட், ரெட் பேரட்டும் இருக்கு, பெரிய ஜம்போ. ஓகே, எவ்வளவு பிரைஸ்? அதுவும் 1000 ப்ரோ. ஓகே, என்னென்ன ஃபிஷ்ல ஒண்ணா விடலாம்ன்றது விட்டே. ஆமா, இதுலயும் பாத்தீங்கன்னா போலார் பேரட் இருக்கு, பட்டர் கோரேஸ் இருக்கு, அல்பினோ ஃபின்டைல் இருக்கு. ஓகே, சோ இதுலயுமே மிக்சட் போட்டிருக்கோம். இப்ப இந்த மீன்ல கேட்பாங்க, எக்கிலியுமே பீகாக் பாஸ், ஜியோஃபேகஸ், இது எல்லாமே கலந்துதான் வச்சிருக்கோம். ஓகே, இதெல்லாம் எக்ஸாட்டிக். இந்த ஏஞ்சல் என்ன பிரைஸ் ப்ரோ வருது? ப்ரோ இது பேர் உங்களுக்கு 150 வரும் ப்ரோ. 150? ஆமா. ஓகே, இப்ப இதுல மேல் ஃபீமேல் வந்து கேட்டாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுதான் நான் சொல்றேன். சரி, இதுல பார்க்க முடியாத சைஸ் சின்னதா இருக்கு, அதோட அந்த பிசிக்கோ நம்மளால பார்த்து சொல்ல முடியாதுன்றத சொல்லியே கொடுத்துருவோம் நம்ம கஸ்டமர். ஓகே ஓகே. ஏன்னா நான் சின்னதுல போய் எல்லாம் கேட்டிருக்கேன், அதனால அந்த மாதிரி கஸ்டமர் வருவாங்க. இல்ல, நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இத்தனையும் நிறைய பேர் நியான் டெட்ரால மேல் ஃபீமேல் பார்த்து சொல்லுவாங்க. கஷ்டம் சொல்றேன் அவங்க கிட்ட. இப்ப பார்ப் இருக்கு, பார்ப்லயே உங்களுக்கு இன்னொரு மீனுமே நாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரோசி பார்பு, டைகர் பார்பு. இதுல ஆஸ்கர். ஓகே, இதுல ஸ்காட். ஆஸ்கர் வேண்டாம் ப்ரோ, அடுத்து. ஓகே, ஸ்கிப் பண்ணிடலாம். இதுல ஸ்கேட், ஷவுல் நோஸ் கேட் ஃபிஷ். நீங்க மாஸ்டர் கேட்டீங்க, இதெல்லாம் எவ்வளவு பீஸ் வரும்? 950 வரும் ப்ரோ. 950 ஷவுல் நோஸ் கேட் ஃபிஷ். ஓகே, ஸ்கேட். இது சால்ட் வாட்டர்ல, பிளாக் வாட்டர். ஆக்சுவலா பிளாக் ஃபிஷ் வாட்டர் இப்ப நல்லா வாட்டர்ல அடாப்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இது ப்ரோ? இது ஷார்ட் பாடி ஃப்ளோரான் ப்ரோ. ஓகே, எல்லாத்தையுமே ஒண்ணா விட்டுருக்கீங்க. ஆமா, இது அல்பினோ பாக்கு. ஆமா, இததான் பிரானான்னு சொல்லி நான் வீடியோ போட்டுருக்கேன். உண்மையான பிரானா இங்க இருக்கு பாருங்க. ஓகே, ஒரிஜினல் ரெட் பெல்லி பிரானா. என்ன காஸ்ட் வருது? 100 ரூபாய் ப்ரோ ஒரு பீஸ். ஓகே. என்ன ப்ரோ டக்குன்னு என்ன படுத்திருக்குன்னு பார்த்தேன். மான்ஸ்டர் இல்ல, இது சும்மா டாய் தான். இது ஸ்டெட் பை கோரின்னு சொல்லுவாங்க, பிளான்டட்ல நிறைய பேர் தேடுறது. ஓகே, ஃப்ளவரான். செமையா இருக்கு. என்ன பிரைசிங் ப்ரோ வருது? 2000 ப்ரோ. 2000 எஸ்ஆர்டில? ஆமாங்க ப்ரோ. நல்லா இருக்கு. இது ப்ரோ? இது பிளாக் கோரா, பிளாக் ஜெயின் கோரா, அல்பினோ ரெட் ஐ ஜெயின் கோரா.
ஓகே. லயனட் கோல்டு. இதெல்லாம் பிரைசிங் என்ன ப்ரோ வருது? பேர் 180 ப்ரோ. ஓகே. பாக்கு பாத்துட்டோம்ல. ஆமா. இதுல 30 ரூபா. 30 ரூபா. ஆமா. கடையிலே விலை கம்மியான மீன் எதை ப்ரோ சொல்றீங்க? ஜீப்ரா 10 ரூபா, மாலி 10 ரூபா இருக்கு. 10 ரூபால இருந்து மீன். 10 ரூபால இருந்து இருக்கு ப்ரோ. மாலியும் 10 ரூபா தான். ஆமா. நான் சின்னதுல இருந்து 10 ரூபாயிலே இருக்கு. ஆமா ப்ரோ. அதே ரேட் தான் நம்மளும் பண்றோம். ஓகே. இது வந்து தனியா நாங்க பிளான்டட் ஃபிஷ்ஷுக்குன்னு தனியா செக்மெண்ட் வச்சிருக்கோம். நம்ம எப்பவுமே எல்லாமே பிளான்டட் ஃபிஷ். ஓகே ஓகே. மாலி நீங்க பிளான்டட்ல போடலாம். பலூன் மாலிஸா? ஆமா, கலந்தா இருக்கு. ஆமா, இது இம்போர்ட்டட் சக்குரா, சீட்டா, ஓகே, இதெல்லாமே கலந்து இருக்கு. இது வந்து ரெட் ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க, டெட்ரா. ஓகே. ஆமா, பல்சர் டெட்ரா இருக்கு. ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல ப்ரோ. வருவேன், மீன் பேர் தெரியலையா, அவ்வளவுதான். இங்க பாத்துப்போம். ரெட் பெல்லி டெட்ரா 100 ரூபா. இதுதான் ரெட் பெல்லி டெட்ரா. உள்ள இந்த கிரீன் கலர்ல வரும் பாடி, கீழ வந்து ரெட் கலர்ல இருக்கா, அது ரெட் பெல்லி டெட்ரா. இது க்ளோ லைட் டெட்ரா. இது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இதுல ப்ரோ, இதுல வந்து ரெட் ஆம்பர் டெட்ரா, ரெட் கலர்ல இருக்குல்ல, ரெட் ஆம்பர். பிளாக் வந்து பிளாக் பேண்டம் டெட்ரா. ஓகே. ஆனா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுவா தான் இருக்கும். இதுல சிம்பிளரா இருக்கும். இதுல செரி பார்ப் இருக்கு, அந்த க்ளோ லைட் டெட்ரா இருக்கு. ஓகே. டெட்ராஸ் தாண்டி இந்த ஸ்மால் ஃபிஷஸ் தாண்டி பிளாட்டன் டாக் ஷூட் ஆகிற ஒரு பெரிய ஃபிஷ் என்ன சொல்வீங்க? டிஸ்கஸ் போடலாம், காங்கோ டெட்ரா போடலாம். ஓகே. அப்புறம் ரெயின்போலயே நிறைய பெரிய ஃபிஷஸ் வரும், அது போடலாம். எக்லியுமே போடலாம் ப்ரோ. லைக் அந்த எபிஃபைட் சொல்ல அனிபியஸ் அந்த மாதிரி எல்லாம் போடும்போது எக்லி நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. இது வந்து இந்த ஆல்கேட்டேஷன் வாங்கல, அதுல இந்த பாம்பு மாதிரி இருக்குல்ல, அது குளிர். ஆமா, இது வந்து கோல்டன் பிரிஸ்டல் நோஸ். ஓகே. அப்புறம் இது கிரீன் கோரி. பிரிஸ்டல் நோஸ் எவ்வளவு வருது பிரைசிங் ப்ரோ? 180 ப்ரோ. 180. ஓகே. சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தா 200. ஓகே, அந்த மாதிரி. அப்போ ஸ்னெயில்ஸ், அசாசின் ஸ்னெயில்ஸ், நிறைய பேர் ஸ்னெயில் அதிகமா வருது, ஆமா, அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா இவர் தான் பெஸ்ட். நானே இத வச்சு தான் என் பழைய பிளான்ட் டேங்க்லாம் க்ளீன் பண்ணேன். நல்லா இருக்கும். இது க்ளீன் பண்ணாது, ஸ்னெயில்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும்ல, ஸ்னெயில்ஸ் ஃபுல்லாவே அழிச்சிரும். ஆல்கே மட்டும் இருக்கும். ஆமா, ஆல்கே க்ளீன் பண்றதுக்கு நிறைய ஸ்னெயில் யூஸ் பண்ணலாம் நீங்க. அது அந்த ஆல்கே இல்ல, நான் அதான் ஸ்னெயில்ஸ் க்ளீன் பண்றதுக்கு அசாசின். அதே மாதிரி இதுங்களுமே ப்ரொடியூஸ் ஆகல, கம்மியா இருக்கும். இல்ல எனக்கு ப்ரொடியூஸ் ஆகல. அப்படிங்களா? இல்ல, நார்மலா ப்ரீட் ஆகும். நல்ல அந்த பிளான்டட்ல நிறைய இருக்கும் போது கொஞ்சம் ப்ரீட் ஆகும், ஆனா ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. ஓகே. அண்ட் இது வந்து நியான் டெட்ரா. என்ன பிரைசிங்? நியானுக்கும் கார்டினலுக்கும் நிறைய பேர் டிஃபரன்ஸ் தெரியாம கேக்குறாங்க. இந்த நியான் வந்து அந்த வால் லாஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அங்க மட்டும் தான் ரெட் இருக்கும். அது கார்டினல் அங்க பாருங்க. ஓகே. அது வால்ல ரெட் இருக்குது. வால் பாடி ஃபுல்லாவே பாதி ரெட் பாதி ப்ளூ இருக்கும். ஓகே. இப்ப கார்டினல் வந்து 80 rupees. 80. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இங்க ஒரு கடைக்கு வந்திருக்கேன், 80 rupees. சார்தி கம்மியா இருக்கு, நீ வந்து அது நியான் டெட்ராவான்னு போய் பாரு அப்படின்னாரு. இல்ல ப்ரோ, கார்டினல் பேர் 80. இது பிளாக் நியான் என்ன பிரைசிங் அது? பேர் 50 ப்ரோ. 50. ஆமா. ஓகே ஓகே. இது பிளாக் கலர்ல இருக்குல, பிளாக் நியான். பிளாக் நியான். ஓகே. இது ப்ளூ டெட்ரா, ப்ளூ கிங் டெட்ரான்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் காங்கோ டெட்ரா. இது குட்டி சைஸ் காங்கோ. ஓகே. ஆமா, இது நல்ல சைஸா வரும், கலர் சூப்பரா இருக்கும், நீங்க கேட்ட மாதிரி. ஆமா. ஓகே. அடுத்து கோஸ்டட் டெட்ரா. இந்த குரூப்பா போடுறதுக்கு வாழ்க்கையில பிளாக் கலர்ல வருதுங்களா, அது கோஸ்டட் டெட்ரா. அந்த குரூப்பா போய் ஸ்கூலிங்லாம் சூப்பரா இருக்கும். இது அல்பினோ மவுண்டைன் மெனு. ஓகே. இது நியான் ரெயின்போ. உங்களுக்கு பிளான்டட் டேங்க்ல எனக்கு இதை ஆட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா எந்த ஃபிஷ் சொல்வீங்க? ப்ரோ, ஆக்சுவலா நம்ம சின்ன டேங்க் போனாங்கன்னா நம்ம ஒரு மீனே இருக்கு, ரெட் பேட்டிஷ், ப்ளூ பேட்டிஷ், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே. ரொம்ப குட்டியா இருக்கும், செம்ம அழகா இருக்கும். நம்ம ஊர் மீனே நல்லா இருக்கும். அப்புறமா நம்ம ஊர் டெனிசன் பார்பு, அது சூப்பரா இருக்கும். மெலன் பார்பு நல்லா இருக்கும், கேரளாவோட நேட்டிவ். அண்ட் ரொம்ப அழகா இருக்குது. எனக்கு இப்போ ரீசெண்டா இது பார்த்ததுல ரெட் பெல்லி டெட்ரா பிடிக்கும். ஓகே. அப்புறம் கிளவுன் கில்லி ஃபிஷ்லாம் சூப்பரா இருக்கும். கில்லிஸ் பயங்கரமா இருக்கும், அது நல்லா யூஸ் பண்ணலாம். சோ இப்போ அக்ளமேஷன் பண்ணி ஒரு 3 years ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே. ஓகேங்களா? இப்போ நீங்க பாத்தீங்க, இதையும் நம்ம போட்டா ஒன்னா போட்டா இது கண்டிப்பா சாப்பிட்றோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீன், இந்த மீன் டேங்க் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே. ஓகேங்களா? இது எடுக்கும்போது வாட்டர், இதுல இருக்க வாட்டர் இருக்க கூடாது. ஓகே.
ரொம்ப சாஃப்டா இது எடுத்துட்டு அழகா ரீகலும் போட்டு காட்டுறேன். ஓகே, எனக்கு டோரி தான் தெரியும். அது எல்லோ பெல்லி ரீகல் டேங்க் இது பேரு. ஓகே, ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்களா பேக் எடுத்து டெம்பரேச்சர் செட் பண்ணோம்ட்டு, அதுக்கு பதில் இப்படி பண்ணிட்டு போயிடலாம். நிறைய பேர் இல்ல, எல்லாருமே நானே அதான் சொல்றேன். அதுக்கு நம்ம இந்த மாதிரியே பண்ணிடலாம். அந்த வாட்டர் பண்ணும்போது டெம்பரேச்சர் செட் ஆயிடும், சாலினிட்டி மத்த வாட்டர் கெமிஸ்ட்ரி எல்லாமே செட் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த அனிமோஸ் வந்து நம்ம ஆட் பண்றப்ப அது எப்படி போய் ராக்ல பிடிச்சுக்கோமா? ஆமா ப்ரோ, ராக்ல போய் ஆட் பண்ணிக்கும். நான் சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு வேணா போட்டு காட்டுறேன், ஏன்னா சின்ன டேங்க்னால அதுல சாப்பிட்டுருவாங்க. சரி, ஓகே. இது வந்து லாங் ஃபின் டென்டக்கல். இப்ப கலர்ல பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. நல்லா இருக்கு. கலர் இல்ல, கிரீன் கலர்ல உங்களுக்கு ஃப்ளோரசன்ட் கிரீன் மேல தெரியும் லைட் போடும்போது. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. அதுல பாக்குற ஒண்ணுமே தெரியல. ரொம்ப பெருசு ப்ரோ, இது ஃபுல் டேங்க் ஆக்குபை பண்ணிக்கும், அந்த அளவுக்கு பெருசு. ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணதால சின்னதா தெரியுது. பயத்துல அதுக்குள்ள நல்லா சுத்துது மீன். ஆமா, இதான் ப்ரோ நம்ம குவாரண்டைன் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கும். உங்க எதிர்க்கே தான் போட்டு காட்டுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க லைக் பெட்ஸோட அசசரிஸுமே வச்சுட்டு இருந்தோம். நிறைய வித்தியாசமா வச்சிருப்பீங்க. ஆமா, வச்சுட்டு இருந்தேன். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டு இருந்தாங்க லைக் க்ரூமிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டாக்ஸ் அண்ட் மியோன்னு சொல்லிட்டு இருந்ததை லைக் யூட்டிலைஸ் பண்ணி நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட் தான். ஆனா நாங்க பண்ணாலும் ஒழுங்கா பண்ணணும்னு சொல்லிட்டு ஏபிகே பிராண்ட் ப்ராடக்ட் தான் நாங்க பண்ணிருக்கோம். லைக் பாத் டப், கட்டிங்க்கு. ஓகே, இங்க கட்டிங் பண்ணுவீங்க. அது பாத் டப்பா? ஆமா, டாக் கேட்டுக்கு பண்றோம். ஓகே ஓகே, ராபிட் அது மாதிரினாலுமே லைக் நாங்க பண்ணி தரோம். பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் ப்ராப்பரான க்ரூமர் தான் வச்சு பண்றோம். லைக் ஒர்க் இன் பிக் க்ரூமிங் இன்ஸ்டியூட், அதுல ஒர்க் பண்ணதான் நாங்க யூஸ் பண்றோம். அண்ட் நாங்க யூஸ் பண்ற ஷாம்பூல இருந்து லைக் யூஸ் பண்ற எல்லாமே வந்து லைக் பிராண்டட் தான் பண்றோம். எந்த ஒரு ப்ராப்ளமும் அந்த பெட்டுக்கு வரக்கூடாது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 4000 ரூபாய் 5000 ரூபாய் இருக்கும் ஷாம்பூ, அதான் நாங்க யூஸ் பண்றோம். அதே மாதிரி யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து ஏபிகே பிராண்ட் இருக்கிறதுல பெட்ல இருக்கவங்களுக்கு தெரியும், இருக்கிறதுல டாப் மோஸ்ட் பிராண்ட் யூஎஸ் பிராண்ட், அதை தான் நாங்க இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் க்ரூமிங்குமே பாத்தீங்கன்னா சின்ஸ் நம்ம இதுல பண்றோம், கஸ்டமர்ஸ் வராங்க, வெயிட்டிங் பீரியட் ஏதாவது இருக்கு அப்படின்றதால வெறும் 999க்கு நாங்க க்ரூமிங் பண்றோம். இது சீரியஸா யாருமே பண்ண முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் கட்டு, லைக் பாத், ப்ளோயர், எல்லாமே நெயில் கட் எல்லாமே வந்துரும். ஹேர் கட், நெயில் கட், அப்புறம் குளிக்க வச்சிட்டு ப்ளோயர் போட்டு. ஆமா, எல்லாமே. ஓகே, அது வரைக்கும் ஜாலியா கிளீனிங், பிளான்ட் டேங்க், மெரைன் டேங்க் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் கஸ்டமர்ஸ். ஓகே ஓகே, 999 பிரைசிங் ஐடியா இல்ல. ஆனா இது நார்மலா பாத்தீங்கன்னா 1500 2500 தான் சார்ஜ் பண்றாங்க மார்க்கெட்ல. 999 நிறைய பேர் பண்ணல, நிறைய என்கொயரிஸ் வருது எங்களுக்கு. ஸோ நாங்களும் சாட்டர்டே சண்டேனா இங்க பிஸியா தான் இருக்கும். ஓகே, எல்லாமே பாத்துட்டோம். ஓகே, இப்படி சொல்லலாமான்னு தெரியல, ஆனா சொல்றேன். மிக்சர் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. என்னது? எல்லாமே கலந்து ஸ்கேப்பிங், மெரைன் டேங்க்ஸ், ஃபிஷஸ், ஆக்சசரிஸ், டாக் க்ரூமிங், டேங்க்ஸ், எப்பா அப்படி கடல் மாதிரி போயிடுச்சுல. ஆனா ஸ்வீட்டுக்கு மிக்சர் தானே ப்ரோ நல்லா இருக்கும். ரைட், இல்ல எல்லாமே கலந்து எதுனால எல்லாமே அதுக்கு ரிலேட்டடான பொருளுமே இருந்துச்சு. கரெக்ட் ப்ரோ. அதே மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதுன்னா இந்த டெரேரியம் வீட்டுக்குள்ளேயே ஒரு கார்டு எடுத்திருந்து வச்சுக்கலாம் போல. இது அவுட்டோர்லயே வைக்கலாம்ல? அவுட்டோர்ல இருக்க கூடாது ப்ரோ, டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்க இடத்துல வச்சாதான் நல்லா இருக்கும். ஆமா, ஓகே. கம்மியான ஏசி? ஏசி இருந்ததுன்னா சூப்பர் ப்ரோ. ஏசி மஸ்ட், அதனாலதான் நானும் ஏசி போட்டு வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சப்போஸ் யாராச்சும் ஏசி ரூம்ல இந்த மாதிரி செட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமா பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஓகே, சரிங்க ப்ரோ. நம்பர் கொடுத்துறேன், லொகேஷன் கொடுத்துறேன். ஆன்லைன் டெலிவரிஸ் இருக்கா ப்ரோ? ஆன்லைன் டெலிவரிஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதுக்குதான் இந்த பாக்ஸ்லாம். கஸ்டமர்ஸ் வெப்சைட்ல டெலிவரி பண்றவங்களுக்கு தெர்மோகோல் பாக்ஸுக்கு சார்ஜ் பண்ணி வாங்கிடுவோம்.
ஓகே. வாங்கிட்டு ஷிப்பிங் சார்ஜும் சப்போஸ் எனக்கு தெர்மோகோல் பாக்ஸ் வேண்டாம், காட்டன் பாக்ஸ்ன்ற ஆப்ஷன் என்னோட வெப்சைட்ல இருக்கு. தெர்மோகோல் பாக்ஸ் வேணும்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம், காட்டன் பாக்ஸ் வேணும்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. கஸ்டமர் அதே மாதிரி நான் இங்க ஆர்டர் போட்டுறேன், அக்வாட்டிக் ஏஞ்சல்ஸ் வெப்சைட் ஓகே, அத தாண்டி வாட்ஸ்அப்ல வேணாலும் ஆர்டர் போட்டு வாட்ஸ்அப்ல வேணாலும் பண்ணிக்கலாம். some people ஆமா அத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆமா கரெக்ட். வாட்ஸ்அப்பும் பண்ணிட்டு இருக்கோம், வெப்சைட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிளஸ் கஸ்டமர் யாருக்காவது லைக் ராபிடோ இந்த மாதிரி ஏதாவது புக் பண்ணி எடுத்துக்கிறேன்னாலுமே நாங்க அதையுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டாக் நம்ம கிட்ட இல்லைன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணியுமே அவங்க எடுத்துக்கலாம். சரிங்க ப்ரோ, ரொம்ப நன்றி. நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா சார். தேங்க்யூ.